மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்கிறார். வழக்கம் போல இவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ சிகிச்சை ஒன்று இருக்குது. அது ஏறக்குறைய ஒரு வருஷம் லேட் ஆயிடுச்சு. அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அவர் வெளிநாடு செல்கிறார் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் புரசலான செய்திகள் வச்சுக்கோங்க. இந்த மருத்துவ சிகிச்சையை இவங்களா போனான்னு வச்சுக்கோங்க, தன் கையிலேருந்து காசு செலவழிக்கணும். எனவே என்ன சொல்லலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நான் அமெரிக்கா போறேன், அங்கே போய் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக நான் போறேன். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசி ஈர்க்க முடியும் நினைக்கிறீங்க? சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் ஈர்த்த ஈர்ப்பு ஒண்ணுதான். உதயநிதி துணை முதல்வர் அவருக்கு கருத்துக்கள் வலுக்கிறதே அப்படி கேட்டதுக்கு கருத்துக்கள் வலுக்கிறது ஆனா பழுக்கலையே அப்படின்றாரு. இதுதான் இவர் எனக்கு தெரிஞ்சு கவனம் ஈர்ப்பா பேசின ஒரே விஷயம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று பார்த்தீங்களே, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அயலக அணி அதனுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய காந்தின்னு ஒரு நபர், புகழ் காந்தின்னு நினைக்கிறேன். அந்த நபர் அயலக அணி பிரிவு இருக்கக்கூடிய, அது திமுகவுடைய அயலக அணி, அந்த பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன அனுப்புறாரு, இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் திமுகவுடைய அயலக அணியை சார்பாக நிர்வாகிகளை அமெரிக்காவில் நியமனம் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா பேருக்கும் வாழ்த்துக்கள். கூடுதலாக அதில் என்ன போட்டிருக்காரு, திராவிடியன் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, திராவிட சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சேர்க்கிற பணியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் போட்டிருக்காரு. கரெக்டா? இதை போட்டது யாரு, வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் போட்டது நபர் பேர் என்ன, அவருடைய பேர் வந்து புகழ் காந்தின்னு வச்சுக்கோங்க. இவர் இது பார்த்தீங்களா, இந்த ராஸ்கலை இன்னொரு இடத்துல, ஏன் ராஸ்கல்லாம் சொல்றீங்க, இன்னொரு இடத்துல வருவான். அது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஏற்பாட்டாளர் 2 பேர். ஒரு ஆளு கார்டுவெல் வேல்நம்பி, இன்னொரு ஆள் இந்த புகழ் காந்தி. இந்த 2 பேர் நடத்துற நிகழ்ச்சிக்கான ஒரு வரவேற்பு விஷயத்தை காமிச்சார். இது தமிழ் சங்கம்ன்ற பேர்ல தமிழ் சங்கமும் தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்ல 2 பேரும் இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. இது தமிழக மக்களுக்காக, இது அயலகத்தினுடைய தமிழக மக்கள், மிக முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ற யாரு, இந்த கார்டுவெல் வேல் நம்பி, இன்னொரு யாரு, இந்த புகழ் காந்தி. கடை ஆனா கீழே நீங்க கவனிச்சீங்கன்னா, இது எங்க விளையாடுறாங்க, திமுகவுடைய அயலக அணியில் விளையாடுறாங்க, திமுக விளையாடுறாங்க. ஆனா கீழே பாருங்களேன், இதுல என்ன போட்டிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக உருவாக்கப்பட்ட அமைப்பு இருக்குல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அயலக தமிழக மக்களை ஒருங்கிணைக்கிற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து காசை வாங்கி உலகம் முழுவதும் பிரிவினைவாதத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை மறைமுகமாக நடத்துறதுக்கான தேவையான எல்லா காசையும் தமிழக அரசு வாங்கி திண்டு அங்கே அந்த வேலையை பார்க்கறதுக்காக இது உருவாக்கி வச்சிருக்காங்க. இது புரியுதா? அப்போ நீ என்ன போகணும், அந்த நிகழ்ச்சி என்ன நடத்தணும், திமுகவுடைய அயலக அணியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தணும் சொன்னா யோக்கிய. மைனர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வின்னர் படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த மாதிரி கிளம்பி போறாரு. ஏன்னா அதில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தாரு. அங்கே போய் ட்ரெஸ் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்தது மட்டும் தான் மிச்சம். கடைசியில் தமிழ்நாட்டுக்கான எந்த வேலையும் பார்க்கவே கிடையாது. இவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைனான்சியல் விஷயங்களை பார்த்து முடிச்சுட்டு வந்தார். இதற்காக தான் போகிறது. ஆனால் சொல்கிறது என்ன, தமிழ்நாட்டில் நான் உங்களுக்காக போகிறேன் அப்படி போய் பாருங்க, 10 லட்சம் கோடிக்கான நிதி உள்ள கொண்டு வந்துட்டு 10 லட்சம் கோடி உள்ள வந்தா தமிழ்நாடு இவ்வளோ பெருசாக முன்னேறி இருக்கும். ரோட்டில் போகிற வரலாம் கூட்டி வந்து அவனுக்கு கோட்டு சட்டையை மாட்டி விட்டு கடைசியில் என்ன போக வேண்டியது, 1000 கோடிக்கு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு அப்படியே நிற்கும். அதை நீங்க கடை காமிச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றுவாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது அடிப்படை. சரி, அதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வச்சு எத்தனை நிறுவனங்கள் வந்துச்சுன்னு எங்க ஒரு பட்டியல் தர சொல்லுங்க, தரமாட்டாரு. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்.கே. ஸ்டாலின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ கோடிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ லட்சம் கோடிகளை நாங்கள் முதலீடுகளாக கொண்டு வந்துருக்காரு. அது பொய். அது திரும்ப நான் சொல்கிறேன், அது முதலீடுக்கான ஒரு MOU தான், அது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். எனவே அமெரிக்காவுக்கு நான் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போறேன்னு சொல்லக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு போலியானது. அதனால எந்த பெரிய பிரயோஜனமும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் தலைவர் கணக்கு எழுதணும், ஒரு 50 கோடிக்கு கணக்கு எழுதணும் போயிட்டு வர செலவுக்கு. அது எதை வச்சு எழுதுவீங்க? எனவே இந்த மாதிரி நான் போனாதான் உண்டு. அப்போ எதற்காக போறாரு, பிற என்ன நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடு ஆயிருக்கு, இதை விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, அவர் சான் பிரான்சிஸ்கோ போறாரு. அங்கேதான் ஒரு கான்க்ளேவ் ஒன்று இருக்குது, அதில் அட்டன் பண்றாரு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முதலீட்டாளர்கள் அங்கே தான் பார்க்கிறாங்க. அதை தேடினவரை அதில் எதுவும் உருப்படியான விஷயமே கிடையாது. ஃபெட்னான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதுக்கு ஒரு அமெரிக்க கிளை மாதிரி மாறிடுச்சு. அதோட கார்டுவெல் வேல் நம்பி போன்ற அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இங்கே இந்தியாவில் பிரிவினைவாதம் வளர்க்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிற கும்பல்கிட்ட போய் நிற்க போறாரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த இடத்துல எல்லாரும் கவனிக்க வேண்டிய, மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பயணத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது தமிழக மக்களை விட இந்த தமிழக மக்கள் மீது அக்கறைன்னு கொஞ்சம் இருக்குன்னா மத்திய அரசு கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஏன்னா
இவர் பயணமாகிறதுக்கு முன்னாடியே இங்கே சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது தமிழக அரசின் சார்பாகவே. அது என்னன்னா NRT. நம்ம ஊர்ல NRI கேள்விப்பட்டிருக்கோம், நான் ரெசிடென்சியல் இந்தியன் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் கொடுக்கறது, அவங்களுக்கான பாலிசி எப்படி வைக்கிறதுன்னு. அதாவது அயலகத்தில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள், அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய, அப்ராட்ல இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கான பொதுவான ஒரு பாலிசியை இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்குது. இதே மாதிரி எல்லா அரசாங்கங்களும் உருவாக்குது. இதுக்கு பேர் NRI நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆனா இவங்க NRT உருவாக்குறாங்க, நான் ரெசிடென்சியல் தமிழா. இப்படி ஏதாவது ஒரு பாலிசி நம்மளால உருவாக்க முடியுமா? நீ தனி நாடே கிடையாது, ஒரு நாட்டுக்கான பாலிசியை தான் நீ உருவாக்க முடியும். நீ தனியா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் உருவாக்குறேன் அப்படின்னு தமிழக அரசு உருவாக்குது இல்லையா? அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா உருவாக்குனாங்க. எதற்காக உருவாக்குது அப்படின்ற நோக்கத்தை நம்ம தேடி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, உலகம் முழுவதும் மிக முக்கியமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல பிரிவினவாதத்தை வளர்த்தெடுக்கிறது எப்படி, அந்த பிரிவினவாதம் வேரூன்றி இந்த அரசாங்கத்தோட இணைஞ்சு வளரணும். அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று தேவை. அந்த அமைப்புக்கு நிரந்தரமாக நிதி ஒன்று போகணும். அது நம்ம கையிலேருந்து போகக்கூடாது, அரசாங்கத்தின் கையிலேருந்தே போகணும். அப்படி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். அதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த NRT இருக்கு இல்லையா? அதாவது அயலக தமிழக மக்களுக்கான நலன் சார்ந்த ஒரு அசோசியேஷன் சொல்லி தமிழக கவர்மெண்ட்டுக்கு கீழே உருவாக்குனாங்க பாருங்க, அதோட வேலை. இதுல பட்டவர்த்தனமா என்ன நடக்குது அப்படின்னா, சமீப காலங்களில் 2 வருஷத்துக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அமெரிக்கா போன்ற இடங்கள்ல தீவிரமாக ஈவே ராமசாமியின் கொள்கைகள், அண்ணாவின் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி திராவிடியன் மூவ்மெண்ட் சொல்லி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை அவங்க நடத்த சொல்லி கேட்குறாங்க. யாரு? தமிழகத்தில் கூட திமுக அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது நடத்த சொல்லி கேட்குது. இதை கொண்டு எப்படியா எல்லா இடங்களையும் பரப்பி ஒரு பிரிவினவாத விஷயத்தை பெரிய வளர்த்து எடுக்கிறதுக்கு திமுக அரசாங்கம் தீவிரமாக இதில் முயற்சியில் இருக்குது. இந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு எங்கே போனானுங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் திமுகவுடைய அயலக அணின்னு ஒன்று போட்டாங்க. அதில் தான் இந்த ஊழல் மாட்டினால யாரு? உலகம் ஃபுல்லாக கஞ்சா கடத்தி மாட்டால, இவங்களுக்கு வேற என்ன வரும்? அதான் ஒழுங்கா வரும். அதை கடத்தி மாட்டினால அது மாதிரி உலகம் முழுவதும் அயலக அணின்னு போட்டாங்க. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பக்கம் MK ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மருத்துவ தேவைக்காக போறாரு, இன்னொரு பக்கம் கடந்த 3 வருஷமாக இங்கே உருவாகக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களை ஒன்றிணைக்கிறன்ற பேர்ல இவங்க உலகம் முழுவதும் ஒரு பிரிவினவாத சக்தியை வளர்த்து எடுத்து அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் கருணாநிதி குடும்பம் பிளான் போடுதுன்னு நான் சொல்றேன். அதாவது இவங்க அடிச்சு கொள்ளையே உலகம் சேர்த்து வச்சிருக்கானுங்க. ஏதாவது மத்திய அரசாங்கத்தை நெருக்கடி வச்சுக்கவே உலகம் முழுவதும் பிரிவினவாதத்தை கைப்பற்றி விட்டுறான் இல்லையா? தமிழகம் தனி நாடாக ஆகிறது ராசா பேசினார் இல்லையா? அந்த மாதிரி பேசுறதுக்காக உலகம் முழுவதும் இந்த மாதிரி கருத்து சித்தாந்தத்தை உருவாக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் தீவிரமா இருக்குது. இந்த நடவடிக்கை எதை நோக்கி போகுது? திமுகவுடைய நடவடிக்கை எதை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னா, நீண்ட காலமாக ஒரு பிரிவினவாத சக்தியை வெளியே வளர்த்து, அங்கே வளர்க்கறது ஈஸி, வளர்த்து அதன் மூலம் ஃபண்டு பண்ணி இங்கேயும் வெளியேயும் பெரிய லெவலில் ஒரு பிரிவினவாத சக்தியை வளர்த்தெடுத்து எதிர்காலத்தில் மத்திய அரசே மிரட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படுது. இப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல ஒரு பிரச்சனை நடக்குது தெரியுமா? கனடாவில் இருந்துகிட்டு ஒரு குரூப் பஞ்சாபை தனி நாடா மாத்துறதுக்கான கலிஸ்தான் மூவ்மெண்ட் நடக்குது பாருங்க. அதுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாம இந்த மூவ்மெண்ட்டை உருவாக்கி விடுவானுங்க யாரு? திமுக. அதுக்கு ஒரே காரணம் தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம். அந்த கொள்ளையடிச்ச காசை இங்க எப்படி பாதுகாக்கிறது? மத்திய அரசு நம்ம குடும்பத்தை நெருக்கடி கொடுத்தா மொத்த தமிழ்நாட்டை தனிநாடு ஆக்கிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு வெளியிருந்து மிரட்டலாம்ல. அதற்காக மட்டுமே உருவாக்கக்கூடிய அமைப்பு இது. அதற்காக மட்டுமே திமுக, அது முக்கியமா திமுக தலைமை குடும்பம் இதை திட்டமிட்டு உருவாக்குது நான் சொல்றேன். முன்னாடி கருணாநிதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதையே சின்ன அளவில் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது ஏதாவது ஊழல் சம்பந்தமா அவர் மீது ஏதாவது நெருக்கடி வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவார்னா, இங்க தியாகு தமிழரசன் போன்ற நபர்களை வச்சு மாநாடு போடுவாப்புல. அதாவது தமிழ்நாடு தனிநாடு சொல்லி ஒரு முக்கியமான கோஷத்தை எழுப்பிடுவாப்புல. அந்த மாநாடு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி ஃபண்டு பண்ணுவாப்புல. நடத்த விடுறதே எதுக்குன்னா, என்னைய நெருக்கடி காட்டினா, அதாவது நான் கொள்ளையடிக்கிறத கண்டுபிடிச்சு என்னை நெருக்குனீங்கன்னா தமிழ்நாடு தனிநாடா மாத்திரக்கான இருக்கு பாருங்க, அதை தூண்டி விட்டு போயிடுவேன் அப்படின்னு மறைமுகமாக ஆளக்கூடிய நபர்கள், மத்திய அரசுல ஆளக்கூடிய நபர்களுக்கான அவங்களை மிரட்டி பார்ப்பாப்புல கருணாநிதி. இது அவருடைய ஃபார்முலா. இது அடிக்கடி ராமசாமி அவர்கள் கோடிட்டு காட்டுவார். எப்போ இந்த கருணாநிதி எவ்வளவு ஆபத்தான நபர், எவ்வளவு ஆபத்தான புத்தி கொண்ட நபர்ன்றதுக்கு அடிக்கடி கோடிட்டு காட்டுவார். அதன் வழியை இவங்க என்ன பண்றானுங்க, வெளிநாடுகள் அந்த சக்திகளை வளர்த்தெடுத்து அதன் மூலம் ஃபண்டை உள்ள கொண்டு வந்து இங்க பிரிவினவாதம் எப்ப வேணாலும் தூண்டி விடுறதுக்கு தேவையான சக்தியை வெளியே உருவாக்கி வைக்கிறதுக்கான முயற்சியில தான் இந்த ஸ்டாலினுக்கு கீழே கூட ஒரு கும்பல் அலையுது. இங்க இவங்களுக்கு இந்த தேவை இருக்குன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு, அதாவது முக்கியமாக இந்தியா பிளவு போடணும்னு நினைக்கக்கூடிய ஏகப்பட்ட சக்திகள் உண்டு. முக்கியமாக இந்தியாவில் உள்நாட்டு போர் நடக்கணும், இல்லாட்டி உள்நாட்டு குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சீனாவாகட்டும்,
இல்லை பக்கத்தில் பாகிஸ்தான் ஆகட்டும் போன்ற நாடுகள் ஆரம்பிச்சு ஜார்ஜ் சோரஸ் அமைப்பு வரைக்கும் எல்லா பேருக்கும் என்னன்னா இங்கே ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்படணும். அந்த உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஃபண்டை கொடுக்க அவங்க தயார். அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அது பொலிட்டிக்கல் அமைப்பாக இருந்தால் இன்னும் நல்லா போச்சு. ஏன்னா டெரரிஸ்ட் இயக்கங்களை விட இந்த 20ஆம் நூற்றாண்டில் டெரரிஸ்ட் தீவிரவாத இயக்கங்களை விட இந்த கருத்தியல் பேரில் மக்களை குழப்பி அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கங்களுக்கு எதிராக அந்த மக்களையே தூண்டி விட்டு அந்த நாடை நாசம் பண்ணுறது பாருங்க, அதுதான் எளிமையான வழி. அதற்காக 1000 கோடி 500 கோடி செலவு பண்ணாலே போதும், மிச்சம். இது எல்லா நாடுகளும் நினைக்குது. இந்த மாதிரி அமைப்புகளுமே அமெரிக்கா பெரிய லெவலில் ஃபண்டை ஃப்ளோ பண்ணி இந்த மாதிரி இயக்கங்களுடன் பெரிய லெவலில் நெருக்கம் காட்டுறாங்க. அப்படி உருவான ஒரு மோசமான எடுத்துக்காட்டு தான் கனடால இருந்து இயங்கக்கூடிய கலிஸ்தான் மூவ்மெண்ட். எனவே இவங்க உருவாகக்கூடிய பிரிவினவாத சக்தின்றது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு பெரிய நிதி கிடைக்கக்கூடிய விஷயமும் கூட. இந்த கருத்தியல் ஆழமாக நீங்கள் அமெரிக்காவில் கொண்டு போய் பேசுன்னு வச்சுக்கோங்க, இதற்காக நிதி கொடுக்கறதுக்கு 500-1000 கோடி கொடுத்து உதவுறதுக்கு பல சக்திகள் தயார் நிலைமையில் இருக்கும் போது அது எதுக்கு விடுவானே, அதை முயற்சி பண்ணி பார்த்தலாம்னா இவங்க என்ன பண்றாங்க, அயலக அணின்னு உருவாக்குறாங்க, தமிழ்நாடு சார்பாக என்ன பண்றாங்க, NRTன்னு உருவாக்குறாங்க. எல்லாமே பிரிவினவாதத்துக்கான விதையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரானு. இந்த விஷயம் மத்திய அரசுக்கு தெளிவாக புரியணும். இந்த விஷயத்தின் மீது தீவிரமான நடவடிக்கை அந்த முறையில் இருக்கும் போதே கிள்ளி எதிர்க்கிற நடவடிக்கையில் மத்திய அரசு கொஞ்சம் தீவிரப்படுத்துறது நல்லது. அதற்கு அமெரிக்காவில் கூடிய காடுகள் நம்பில ஆரம்பிச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க, இந்த கூட்டத்தை வீழ்த்தணும். இல்லாட்டி இந்த கூட்டத்துடன் சேரக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி இந்தியா திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையா மாறணும். இந்த மாதிரி தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஒழிய இந்த நபருடைய பிரிவினவாத கருத்துக்களை ஒழிக்க முடியும். ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலினுக்கு என்ன வரும்னா வலுத்திருக்கா பழுத்திருக்குன்னு பேச வரும். சமீபத்தில் பேசுறாரு வலுத்திருக்கா பழுத்திருக்கு அப்படின்னு பாருங்க, அதுதான் அவர் அதிகபட்சம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான பேச்சு. அந்த ஆளு போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கூட்டி வர போறேன் பாருங்க, டாட்டா காட்டு போறது காரணம் நமக்கெல்லாம் மொத்தமா டாட்டா காட்டுறாரு. எனவே அதன் மீது பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனா இந்த விஷயம் தமிழக மக்களுக்கு காமெடியா தெரியலாம், ஆனா மத்திய அரசுக்கு காமெடியா தெரியக்கூடாது. இதன் மீது வெளிநாட்டில் தூதரகத்தின் வழியாக பிரிவினவாதம் பேசக்கூடிய இல்ல பிரிவினவாதத்தை தூண்டும் செயலில் ஈடுபடக்கூடிய இங்கிருந்து போய் அங்க உட்காந்து பாருங்க, அவனை மட்டும் எடுத்து ஒரு 10 பேருக்கால அவன் நாடு திரும்புறதுக்கான வேலையை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்கான். இது எக்கேடு கட்டு போனா போயிட்டு போகுது, நமக்கு என்ன இஷ்டம், கருத்துரிமை பேச்சுரிமைன்னு விட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கலிஸ்தான் மூணு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க தமிழ்நாட்டை.